Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 6 சிறு சாகிய பட்டறைகள் இடிக்கப்பட்டது. குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி செயல்பட்ட சாகிய பட்டறைகளை கட்டிட தொழிலாளர்கள் உதவியுடன் மாசு கட்டுப்பாட்டுத் துறையினர் இடித்தனர். இது மாதிரியான நடவடிக்கைகள் விசைத்தறி தொழிலையும் சிறு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மணிமேகலை வீதியில் சோதனையில் ஈடுபட்ட போது சாகிய பட்டறையில் இருந்து சிவப்பு நிறத்தில் சாகிய கழிவு நீர் வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்பகுதியில் உள்ள பெரிய அளவிலான சாகிய பட்டறைகள் சாய கழிவுகளை சுத்திகரிக்காமல் இரவு நேரத்தில் காவிரி ஆற்றில் வெளியேற்றுகின்றனர். ஆனால் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஏழை எளிய மக்கள் மீதான அராஜக நடவடிக்கையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தை கண்டித்து ஈரோடு மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டம் மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தை கண்டித்தும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் தொல்லை சம்பவங்களை கண்டித்தும் குற்றங்களை தடுக்க தவறிய திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இன்று நடந்த சாதாரண கூட்டத்தில் எங்களது தலைவர், பொதுச் செயலாளர், முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க நாங்கள் இன்று கூட்டத்தில் பங்கேற்று இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் பலாத்காரம் செய்தது மற்றும் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுடைய பாலியல் பலாத்காரம் நடைபெற்றதை கண்டித்து இன்று அவையிலிருந்து மாமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளோம்.